கண்ணகி படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்றது தான். ஆப்டா தான் இருக்குங்க சார். மெசேஜ் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதாங்க சார் மெசேஜ். அதனால படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அதுலேருந்து மெசேஜ் எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன கன்வே ஆச்சுன்னா, பெண்கள் வந்து பெண்கள்னா சமுதாயம் நினைக்கிற மாதிரியான ஒரு பெண்ணாக மட்டும்தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. பெண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை வந்து ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தை பொறுத்தது தான். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். கண்ணகின்ற டைட்டிலுக்கு ஆப்ட் தான். ஏன்னா அவங்க ஒரு பவர்ஃபுல்லான லேடி, அவங்க கண்ணகின்றவங்க. இதில் வந்து எப்படின்னா அந்த 4 பெண்களும் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டைட்டில் வச்சுருக்காங்க கரெக்டாக. வேறு எதுவும் சொல்ல வர்றது என்னென்னா, 4 பெண்களும் கஷ்டப்படுறாங்க. அதாவது சமுதாயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கஷ்டப்படுற ஒரு விஷயம் தான் அது. அந்த மாதிரி சமுதாயத்தில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம மைண்டுக்குள்ளே போய் அதை வந்து இந்த சாதி மதம் பார்க்குறது, பீரியட் ஆனால் அந்த தீட்டு, அது எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்காங்க. பெண் குழந்தைகள் வந்து முக்கியம். இது இல்லைன்னா என்னை வந்து நீ சின்ன வயசுல என்னை கொண்டு இருக்கலாம்ல, இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கே வேணாம்ல, அந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் உள்ள. இந்த 4 பெண்களுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் இவ்வளோ தான் இல்லை, டாட்டு வைக்காதீங்க, கமா போட்டு அடுத்த இதுக்கு போயிட்டே இருங்க, அடுத்த லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு மெசேஜ். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே, அதாவது டைரக்டர் வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்லாம் வருது, சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் அந்த சிங்கிள் ஷாட் வந்து கவர் ஆகிருக்கு. எமோஷ்னலாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல நீங்களே அழுவீங்க. அந்த மாதிரி ஒரு படம். ஆர்ட் பேஸ் தான் இது ஃபுல்லாகவே. ஏன்னா ஃபுல்லாகவே மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இது ஆர்ட் பேசிஸில் தான் வரும். நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது இது. அது ஏதாவது சொல்ல வராங்கன்னா அது எடுத்துக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த சித்தா வந்ததில்ல, எல்லாருக்கும் பிடிச்சதில்ல, அந்த மாதிரி தான் இது. எல்லாருக்கும் பிடிக்கிற படம் தான். ஆனால் சில பேருக்கு குத்தும், எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு குத்தலாம். அது வந்து அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட சொல்ல முடியாது எதுவும். அந்த மாதிரி ஓவராலாக குட் பர்ஃபெக்ட் வாட்சபிள் மூவி தான். எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம கண்ணகின்னா வந்து மதுரை எரிச்ச கண்ணகி அந்த இது நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. ஒரு போல்டாக ஒரு தைரியமாக இருக்கிற ஒரு இதுவாக நம்ம பார்த்துக்கணும். பிரச்சனைகளை வந்து அப்படியே ஒடுங்கி போய் விடாமல் அவங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க இல்லையா. இந்த படத்தில் கண்ணகின்றது வந்து அந்த லெட்டர்ஸு கலை, நேத்ரா, அந்த மாதிரி அந்த பேர் கீதா, அப்படி தான் அவங்க பிரித்து போட்டிருக்காங்க. அந்த கண்ணகின்றதை ஒரு 4 கேரக்டராக பிரித்து போட்டிருக்காங்க அந்த பேரில் காமிச்சிட்டு. சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கணும். எடுத்த உடனே கமர்ஷியல் மூவி பார்க்குற மாதிரி எல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நான் இது வரும்போது எனக்கு என்ன ஸ்டோரினே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வந்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கதை கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் மெசேஜ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா எல்லாமே அந்த இயல்பு வாழ்க்கையோட ஒத்து போகிறதுனால எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்றதை விடவும் அப்படியே அவங்க அந்த கேரக்டராகவே இதுவாயிட்டாங்க. ஓவராலாக படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா சீன்ஸுமே நல்லா இருக்குது. லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒன்று மெசேஜ் வந்து லைஃப்பில் எப்படி லைஃப் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். தைரியமாக முடிவு எடுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்று. எல்லாரோடதுமே நல்லா இருந்துச்சு.